அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, எங்கள் அத்தை பொண்ணு வந்து இன்னைக்கு எங்கள் கொல்லைக்கு களா வெட்டுறதுக்கு வந்துச்சு. இன்னும் கல்லைக்கு களா வெட்டணும். ஹாய் சொல்லுக்கா. ஹாய். இவங்க யூடியூபர் கவிதாஸ் சேனல் யூடியூபர். இவங்க உங்களுக்கு தெரியாதவங்க இருக்க மாட்டீங்க, பார்த்தவங்களுக்கு தெரியும். பார்க்காதவங்களும் போய் அந்த ஐடியா செக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. இப்போ அவங்க வந்து வேறு யாரும் இல்லை, எங்கள் அப்பாவோட கூட பிறந்த தங்கச்சி பொண்ணு தான் எங்கள் அத்தை பொண்ணு. அவங்க வந்து எங்கள் கொல்லையில் வேலை இருக்குன்ட்டு இன்றைக்கி கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வந்தாங்க. இவ்வளோ நேரம் களா வெட்டணும். கடைசியாக இன்னும் ஒரு 2 பாத்தி இருக்குது, பொழுது போயிட்டுது. இருந்தாலும் எங்களால் வெட்ட முடியல. எங்களுக்குள்ள ஒரு போட்டி வச்சுருக்கோம். அக்கா யார் அதிகமாக பழமொழி சொல்கிறாங்களோ அது ஜெயிக்கிறவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கணும், தோக்குறவங்க வந்து அந்த 2 பாத்தியும் வெட்டணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து இப்போ வந்து போட்டி வச்சுருக்குறோம். இதில் யார் ஜெயிக்கிறோம் யார் தோக்குறோம், அந்த 2 பாத்தி யார் வெட்டுறோம் அப்படிங்கிறத நீங்களும் பாருங்கள். இப்போ வந்து டைம் ஸ்டார்ட் நவ். சொல்லலாமா? சொல்லு. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் நீ சொல்றியா? சொல்லு. உழுதவன் கணக்கு பார்த்தா உழக்கு கூட மிஞ்சாதான். ஒன்று சொல்லு. சொல்லிட்டே இருக்கணுமா? சொல்லிட்டே இரு டக்குன்னு. உனக்கு ஒரு 2 நிமிஷம், எனக்கு ஒரு 2 நிமிஷம். தம்பி உடையான் படைக்கஞ்சான். அப்புறம் டக்குன்னு 1 நிமிஷம் முடிஞ்சிச்சு. நீ சொல்லுமா? எனக்கு தெரியல. 2 தானா? என்னால் சொல்ல முடிஞ்சது. அக்கா வந்து 2 பழமொழி தான் சொல்லியிருக்காங்க. இதுல எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் எப்படி இதில் ஜெயிச்சிருவேன் எனக்கு தெரிஞ்சிச்சு. சரி, அடுத்து வந்து நான் வந்து சொல்கிறேன் பாருங்க. என்னது, வக்கத்த நாய்க்கு வாயப்பாரு நக்கம்பாடி ஓடைய பாரு 1. அடுத்து வந்து ஐயோ, அடுத்து வந்து ஆடு கடிக்குதுன்னு அறையில் இருந்தாலும் அம்மா சீரட்டில் பேயா ஓடினாலாம் 2. அழுத்து செலுத்து அக்கா வீட்டுக்கு போனாலும் அக்கா அழிச்சு மச்சாட்டை விட்டாலாம் 3. சுத்தன்னு சூரியனை பார்த்து கும்பிட்டாலாம் மக்கிய நாள் பார்த்தா மருமனோட போனாலாம் 4. அப்புறம் வந்து அப்படி சொல்லடா அழுவப்பா திருக்குளத்தில் முழுவப்பா மொத்தம் 5. இன்னும் நிறைய இருக்குது, மனசில் வர மாட்டேங்குதே. சரி ஓகே, நிறைய வச்சுருந்தோம் மனசில். இப்போ வந்து அவசரத்துக்கு வர்றாங்க நண்பர்களே, எனக்கும் மறந்து போயிட்டு. நான் நிறையா சொல்லுவேன் வனிதாவிடன். நான் நிறையா வச்சுருந்தேன் மனசில். இன்னும் நான் நிறைய ஒரு 10-15 வச்சுருந்தேன். என்னால் டக்குன்னு வந்து இப்போ வந்து சொல்கிறதுக்கு முடியல. அது என்னன்னு தெரில, அதான் ஒரு பதட்டம் மாட்டிருக்கு. அது கேமராவை பார்த்து பேசினாலே எல்லாம் மறந்து விடுது. நான் என்ன பண்ணுறது? வந்து அக்கா இப்போ வந்து நான் தான் 5 சொல்லிடுறேன். நான் 5 சொல்லிட்டேன், நீ 2 சொல்லிட்டேன். அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்கலாமா? அடுத்த ரவுண்ட்லாம் வேணாம், முடிஞ்சு. இதுக்கு பேர் ஆட்டமே கிடையாது. ஒரு ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு. அடுத்த ரவுண்ட் ஆரம்பிச்சோன்னா அதுல யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் சொல்றாங்க பார்க்கலாம். மொத்தம் 3 ரவுண்ட், எல்லாத்துக்கும் ஒரு ரவுண்ட்ல எதுவுமே முடியறதில்ல. அதெல்லாம் கிடையாது. அது நிறைய பேர் விளையாண்டா அந்த ஒரு டீமாக தேர்ந்தெடுத்து விடுவாங்க. நம்ம 2 பேர் தானே. இதில் வந்து அதிகமாக சொல்லியிருக்கிறது யாருன்னா நான் தான் 5 சொல்லியிருக்கேன், நீ 2 சொல்லியிருக்க. அதனால அந்த 2 பாத்தி நீ தான் வெட்டணும். நான் ஜாலியாக ரெஸ்ட் எடுப்பேன். களை வெட்டுற வேலை வந்து ஒன்றும் கஷ்டமான வேலை இல்லை. நான்லாம் நிறைய வேலை செஞ்சுருக்கேன், எனக்கு அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆமாம், களை வெட்டுற வேலை ஈஸியான வேலை தான். அது ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. ஆசையாக இருக்கும் எனக்கு 2ஆங்களா வெட்டுறது தான் கஷ்டம். அது வந்து கொஞ்சம் நேரம் உக்காந்து வெட்டுவோம்ல, அதை மாரி வெட்ட முடியாது. குனிஞ்ச குனியிலே வெட்டணும். கடலை பிஞ்சிலாம் அப்போ வந்திருக்கும். அதுக்கு மண்ணணைச்சு வெட்டணும். முதல் கலைனா ஆசையாக இருக்கும் எனக்கு வெட்டுறதுக்கு. அதுனா போட்டு சருன்னு வெட்டி போட்டு போயிட்டே இருக்கலாம். களை வெட்டுற வேலைலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். விவசாய வேலை நான் ரொம்ப விரும்பி தான் பார்த்தேன். எனக்கு அதனால ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதெல்லாம் வந்து புது பழக்கம் கிடையாது, பழகின வேலை தான். பழகின வேலை தான். அக்கா வந்து நிறைய வேலை செஞ்சவங்க. அக்காலாம் செய்யாத வேலையே கிடையாது. பனைமரம் தென்னை மரம் எப்படி விட்டாலும் ஏறுவாங்க. பனைமரம் தென்னை மரம் ஏறாத மரமே இல்லை. வேப்ப மரம். அவங்க வீட்டில் 50 ஆடு வச்சுருந்தாங்க. 50 ஆட்டுக்கு இந்த அக்கா தான் ஏறி தழவடிக்குவாங்க. அப்போல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளை, எங்களோட ஒரு 4-5 வயசு அக்கா மூத்தவங்க. அவங்களாம் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டில் இருந்தப்போ ஸ்கூல் போனாலும் சரி, லீவு நாளாக இருந்தாலும் சரி, எல்லா நாளும் ஆடு பார்க்குறது எங்கள் அக்கா தான். எல்லாம் ஒன்றா இருப்போம், ஜாலியாக இருக்கும். அப்போதைக்கு அந்த காலத்தில் வந்து இந்த காலத்தில் மாமா பிள்ளை அத்தை பிள்ளைலாம் எல்லாம் பேசிக்கிதெல்லாம் என்னன்னே தெரில. அப்பெல்லாம் ஒரு உறவு இருக்கிறது இன்னும் கொஞ்ச நாள் போனால் மறந்துலாம். நாங்களாம் ஒரு வயிற்றுல பிறந்த மாதிரி. அதுவும் இந்த மாதிரி வேச நாளும்பாங்க. இந்த சித்திரை வைகாசி இந்த வாசலில் அப்படியே நீட்டுக்காக பாய போட்டு களத்தில் கிடப்போம் எல்லாரும். எங்கள் சித்தப்பா எல்லாம் ஒரு வயசு பிள்ளைங்க மாதிரியே இருப்போம். நாங்கள் அத்தை பிள்ளைங்க மாமா பிள்ளைங்க மாதிரியே இருக்க மாட்டோம். எல்லாரும் அவ்வளோ ஜாலியாக இருப்போம். அது மாதிரி இந்த காலத்தில் யாரோ இருக்கீங்களா? இருந்தால் கமெண்ட்ல நாங்கள் அந்த மாதிரி லைஃப்லாம் நாங்கள் இப்போ அனுபவிச்சுட்ருக்கோம் அப்படிங்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எங்கள் குடும்பம் வந்து பெருசு. எங்கள் அப்பாவோட பிறந்தது 4 பேர் அண்ணன் தம்பி. அத்தை தான் கடைசி 5ஆவது ஆள். அந்த 4 பேர் அண்ணன் தம்பி வீட்லையுமே
வீட்லேயுமே 4 பிள்ளைங்க அப்படி இருக்காங்க. நிறையா பொம்பளை பிள்ளைங்க அதிகம். அதனாலலாம் நாங்கள்லாம் சேர்ந்து நல்லா செம்ம ஜாலியாக இந்த காட்டில் காடு தான் இருந்தாலும் நடுவில் ஒரு கூடு மாதிரி நாங்கள் அழகாக வாழ்ந்தோம். அது ஒரு வாழ்க்கை. அதை நினச்சாலே சத்தியமாக அதை நினச்சி நிறைய டைம் வந்து இப்போ எல்லாரும் அவங்கவுங்களும் இந்த கல்யாணம் ஆகி வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. அக்காவும் கல்யாணம் ஆகி போனாலுமே இங்கே பக்கத்தில் இங்கே இருக்காங்க, இங்கே அடிக்கடி வருவாங்க. இப்போ நான் இங்கே இருக்கிறதுனால ஒரு சில டைம் அந்த பழைய நினைவுகள்லாம் வர வச்சு எனக்குள்ளே யோசித்து நானே கண்ணீர் விட்டுக்குவேன். நான் அழுவது கூட யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி அதெல்லாம் நான் பழசெல்லாம் நினச்சி பார்ப்பேன். ஆடு மாடெல்லாம் மேய்க்கி போவோம், எல்லாரும் போயிட்டு பனங்காய் வெட்டி சாப்பிடுவோம், நொங்கு வெட்டி சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். அது நான் பனைமரம்லாம் ஏறுவோம். நல்லாயிருக்கும். அந்த வாழ்க்கையெல்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது. எங்களை மாதிரி யாரும் இருந்தாங்களான்னா என்ன கேட்டால் நாங்கள் தான் அப்படி பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா அந்தளவுக்கு அணித்தரமாக என்னால் சொல்ல முடியும். சூப்பராக இருக்கும். மழை காலத்தில் கிணறு தண்ணி நிறையா இருக்கும். கிணறு குதிச்சுட்டு அடி வாங்குவோம்லக்கா. அடி கிணறு குதிச்சோன்னு சொல்லி எங்கள் அம்மாவும் விளக்கு மத்த எடுத்து துரத்தி அடிக்கும். கிணறு பிடிப்போம். எல்லாரும் மாற்றி கட்டிக்கோட பாவடை இருக்காது, ஈரப்பாவடையோட ஓடுறது, கொல்லைக்கு போய் ஒளிஞ்சிட்டு கிடக்குறது. அதெல்லாம் ஒரு ஜாலி. சரி, ஓகே நண்பர்களே, எங்களுக்கு ஒரு ஜாலியாக இருந்துச்சு. சரி, எல்லா நாளும் அழுது எப்போ பாரு சோகமாகவே இருக்கேக்கா அப்படின்னு எல்லாம் சொல்கிறீங்க. எப்படிங்க சோகமாக இல்லாமல் இருக்க முடியும்? ஏன்னா என் இடத்துல இருந்தால் நீங்கள்லாம் ரத்த கண்ணீரே வடிப்பீங்க. ஏதோ நான் இந்தளவுக்கு இருக்கேனே, அதுவே பெரிய விஷயம். இப்போ எங்கள் அக்கா வந்து எனக்கு கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. ஜாலியாக பேசிகிட்டே களா வெட்டணும். அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு தான் இப்படி பேசணும். சரி, அக்கா வந்து இப்போ இந்த 2 பாத்தியும் களா வெட்டிடுவாங்க. நான் ஜாலியாக உட்காந்துருக்கோம். நாங்கள் வீட்டுக்கு கிளம்புவோம். வனிதா அக்கா ஜெயிச்சதுக்கு வந்து எல்லாரும் வாழ்த்து சொல்லுங்க. அக்கா வந்து டக்குன்னு உங்களுக்கு வரல, நான் இப்படி ஒரு கண்டென்ட் சொல்லுவோங்கிறதே அவங்க யோசிக்கல. இல்லைன்னா என்னோட புளி அவங்க சொல்கிறதுல நானும் நிறைய பழமொழி எல்லாரும் என் கூட ஊர்கால் பல்ல இருக்குன்னு சொல்கிறாங்க. டியூட்டிக்கு போகிற இடத்துல பிள்ளைங்கள்லாம் எனக்கு என்ன ஆயாமனு எப்போ பார்த்தாலும் பழமொழி சொல்கிறது. நான் மட்டும் அடிக்கடி ஏதாவது ஒரு பழமொழி டைமிங்கில் அடிச்சு விடுவேன். இப்போ பாரு கன்றாவி வந்து தொலைய மாட்டேங்குது. 5 தான் வந்துச்சு. சரி, ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விஜய் சனாபனி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கவிதாஸ் அவங்க அக்கா அந்த அக்கா சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே பாய். அடுத்த டைம் அக்கா நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா மறுபடியும் நாங்கள் சேர்ந்து ஒரு வீடியோ போடுவோம். ஓகே பாய். பாய் நண்பர்களே. என்னுடைய சேனல் நேம் வந்து கவிதாஸ். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். விருப்பம் இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். புள்ளக்கா நண்பர்களே, அக்கா வந்து நான் வந்து ஜாலியாக உட்காந்துட்டு அக்காவை வீடியோ எடுக்கிறேன். அக்கா வந்து இந்த ஒரு பாத்தி வெட்டிட்டு 2வது பாட்டி வெட்டிட்டு இருக்காங்க. இருட்டிடுச்சு நண்பர்களே, பாருங்கள். கேமரா தெளிவாக தெரில. அதுக்கு வந்து திட்டாதீங்க, ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நண்பர்களே. நான் கஷ்டப்பட்டு 10 நிமிஷம் 8 நிமிஷம் பேசி வீடியோ போடுறேன். அதுக்கு வந்து 20 காசு 30 காசு தான் ஏறுது. ஒரு 5000 10,000 கூட வியூஸ் போக மாட்டேங்குது. ஒரு 3000 கூட போக மாட்டேங்குது. லாங் வீடியோலாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. என்னால் வந்து இன்றைக்கி களா வெட்ட முடியல. அதுக்கு தான் இப்படி ஒரு ஐடியா பண்ணி எங்கள் அக்கா வந்து கோத்து விட்டுட்டேன். எல்லாரும் வந்து என்ன அத்தை பொண்ணா அக்கான்னு சொல்கிறேங்கிறாங்க. மச்சின்னு சொல்லுவோம். அக்கா மச்சி என்னம்மா மச்சி, எப்படிம்மா இருக்க மச்சி? முடிஞ்சாக்கா முடிய போகுது, அவ்வளோதான். அக்கா வந்து வெற்றிகரமாக வந்து பழமொழி தான் சொல்லலை. அதுக்காக வந்து வெற்றிகரமாக களா வெட்டி முடிச்சுட்டாங்கப்பா. இதில் ஜெயிச்சு காட்டிட்டாங்க. அவங்க தண்டனையை முடித்து விட்டார்கள். சரி, ஓகே நண்பர்களே, பாய். இருட்டிடுச்சு, நாங்களும் வீட்டுக்கு போகிறோம். அக்கா பாய் சொல்லு. பாய் நண்பர்களே, டாஸ்க் முடிஞ்சு போச்சு.